உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அலைகள் கப்பலின் திசையை தீர்மானிப்பதில்லை, காற்று கப்பலின் திசையை தீர்மானிப்பதில்லை, பிரச்சனை உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்க முடியாது, சத்துருக்கள் உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களை நிரப்ப முடியாது. பிறகு யார் உங்கள் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்க போவது? அதை நடத்துகிறவன். கையை தட்டுங்க. யோசிக்கும் இடம், யோசிக்கும் இடம், யோசிக்கும் இடம், யோசிக்கும் இடம். ஒரு எண்ணம் வலுவான ஆதாரமாய் மாறும்போது, ஒரு எண்ணம் வலுவான அனுபவமாய் மாறும்போது, அல்லது எண்ணம் சாட்சியாய் மாறும்போது அது அரணாக மாறுகிறது. அரணா மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் என்ன செய்யாது? ஆமா, நீ சுகமாயிட்டனாலும். அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது, ஒரு விஷயத்தை தொடர்ந்து கேட்கும்போது நீங்கள் மனதில் மயக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய கிறிஸ்தவர்களின் பிரச்சனை, அவர்கள் மயக்கப்பட்டு இருக்கிறார்கள். போனவராக தான் பார்த்தோம், தி கன்வின்ஸ்டு மைண்ட், மயக்கப்பட்ட மனது, மயக்கப்பட்ட மனது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஃப்ளைட் இருக்கு, அந்த ஃப்ளைட்டில் ஒரு பைலட் இருக்காரு, அந்த அல்லது ஒரு பைலட் இருக்கிறாரு. இப்போ திடீர்னு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உடனே பைலட்டை தூக்கி உட்கார வச்சு கழுத்தில் கத்தியை வச்சுட்டு இவங்க என்ன செய்கிறாங்க? பைலட்டை திருப்புறதுக்கு எங்கே வராங்க? வாட் இஸ் கால்ட் ஸ்டிக்கா ஸ்டேரிங் என்ன சொல்லுவாங்க, அதை கையில் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இப்போ அவன் எங்கே போகணுன்னு நினைக்கிறானோ ஃப்ளைட் என்ன செய்கிறான்? அங்கே கொண்டு போகிறான். இப்போ நேராக எங்கே போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு? வந்து இங்கேருந்து வந்து 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 யூஎஸ்க்கு போயிட்டுருக்கு, அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்குன்னா அவன் நேராக ஆப்கானிஸ்தானத்துக்கு திருப்பிடுறான். ஆப்கானிஸ்தானத்துக்கு ஏன் சார் வேறு ஊரே கிடைக்கலன்றீங்களா? இல்லை, அங்கே தான் திருப்புறாங்க. ஆப்கானிஸ்தானத்துக்கு நீங்கள் திருப்புறதுக்கு அவன் எதை கையில் பிடிக்க வேண்டியது இருக்குது? அதே தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள இருக்கிற கேப்டன், ஸ்பிரிட்டில் இருக்கிற உங்கள் கேப்டனு செழிப்புக்கு நேராய், ஆரோக்கியத்துக்கு நேராய், ஐஸ்வர்யத்துக்கு நேராய், நீடிய வாழ்வுக்கு நேராய் உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் வேறு ஒருவனுக்கு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை வேறு திசைக்கு திருப்பப்படுகிறது. வியாதிக்கு நேராய், மரணத்திற்கு நேராய், வறுமைக்கு நேராய், தரித்திரத்திற்கு நேராய் உங்கள் சிந்தனையில் எதிர்மறையானதை நீங்கள் நம்பும் போது நீங்க ஸ்டேரிங்கை பிசாசு கொடுக்குறீங்க, அவன் வேறு விதத்தில் அதை திருப்புகிறான். ஆனால் நீங்கள் அந்த ஸ்டேரிங்கை தேவனிடத்தில் கொடுக்கும்போது அவர் எங்க போகணும்னு நினைக்கிறாரோ அங்க போகுது. கை தட்டுங்க அவருக்கு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படும் போது என்ன சொல்றோம்? நம்ம லைஃப் அவர் கையில் கொடுக்குறோம், ஸ்டேரிங்கை அவர் கையில் கொடுக்குறோம். அதற்கு பிறகு அவர் என்னை சரியாக கொண்டு போய் சேர்த்துருவார், வேற கவலை எனக்கு இல்லை என்கிற இடத்திற்கு வரும்போது சரியான இடத்துக்கு வரவங்களை கொண்டு போகிறாரு. நான் ஏசுனாரை ஏற்றுக்குவேன், எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன் அப்படின்றவங்களை பற்றி நான் இங்கே பேசவே இல்லை. அவர்கள் வந்து ஏசுனார் இருக்காரு, ஆனால் பைலட் இவங்க தான். புரியுதா உங்களுக்கு? பைலட்டு நான் இவங்களை பற்றியே நான் பேசலை. நான் அவரே நம்பி அவர் கையில் ஒப்பு கொடுத்து நான் எங்கிட்டு போனாலும் சரியான பதில் தான் நான் போயிட்டுருக்கிறேன் என்கிற மனநிலையில் இருக்கிறவர்கள், நான் சொல்லுகிறேன், அவரை நம்பாமல் கெட்டு போனவர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவரை நம்பி கெட்டு போனவன் ஒருவன் கூட இல்லை, ஒருவன் கூட இல்லை. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசுனார் நம்பினேங்க, நான் கெட்டு போனேங்க, ஒருத்தன் கூட கிடையாது. ஆனால் அவரை நம்பாம தன்னை நம்பி கெட்டு போனவன் கொல்ல பேர் இருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, முக்கியமானது ஒரு வண்டிக்கு ஸ்டியரிங், ஒரு ஷிப்புக்கு ரடர்,
ஒரு வாழ்க்கைக்கு, மனிதனுடைய வாழ்க்கைக்கு சிந்தனை. சிந்தனை. இந்த சிந்தனை எங்கே திருப்பப்படுகிறதோ அங்கேதான் வாழ்க்கை பயணம் செய்ய ஆரம்பிக்கிறது. ஆகையால் தான் சொல்லுகிறேன், சிந்தனை, நல்ல சிந்தனையை நீங்கள் சிந்திக்கும் போது உங்கள் வாழ்க்கை நல்ல திசையில் பயணம் செய்கிறது. அதை ஓட்டுகிறவன், அதை நடத்துகிறவன் யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு அந்த கப்பல் திருப்பப்படும். எந்த இடத்திற்கு? எல்லாம் சொல்லுங்க, யோசிக்கிற இடத்திற்கு. கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. யோசிக்கிற இடத்திற்கு, யோசிக்கிற இடத்திற்கு, யோசிக்கிற இடத்திற்கு, யோசிக்கிற இடத்திற்கு. உங்கள் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போக போகிறது? நீங்கள் யோசிக்கிற இடத்திற்கு. 1000 அலைகள் வெளியே அடிக்கலாம், அது எவ்வளவு அலை அடித்தாலும், எவ்வளவு தண்ணியை போட்டு சுற்றி இருக்கிறவங்க சவுண்டை கொடுத்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், நான் எதை யோசிக்கிறேன்னு அங்கதான் போகுது. சூழ்நிலைகள் அந்த கப்பலை ஆளவில்லை. அந்த கப்பலுடைய கேப்டன் என்ன யோசிக்கிறானோ அங்கதான் கப்பல் போகுது. புரியுதா உங்களுக்கு? வெளியே இருந்து வருகிறது அவுட்டர் ஃபோர்ஸ். அவுட்டர் ஃபோர்ஸ் ஒரு கப்பலை நடத்தாது. இன்னர் ஃபோர்ஸ், the inner force is more powerful than the outer force. 1000 அலைகள் வெளியே அடிக்கலாங்க. நான் 100 வருஷம் வாழ்வேன் நீ நினைச்சிட்டீனா அதுக்கப்புறம் மரணம் உனக்கு முன்பாய் தோற்று போகும் என்று நான் சொல்லுகிறேன். கையை தட்டி இருக்க வேணாமா? நேரம்லாம் தட்டி இருக்கணும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அலைகள் கப்பலின் திசையை தீர்மானிப்பதில்லை. காற்று கப்பலின் திசையை தீர்மானிப்பதில்லை. பிரச்சனை உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்க முடியாது. சத்துருக்கள் உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களை நிரப்ப முடியாது. அப்பிறகு யார் உங்கள் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்க போவது? அதை நடத்துகிறவன். கையை தட்டுங்க. யோசிக்கும் இடம், யோசிக்கும் இடம், யோசிக்கும் இடம், யோசிக்கும் இடம். நீயும் நானும் எதை யோசிக்கிறோமோ அங்கேதான் நாம் போக போகிறோம். என் இளம் வயதிலே நான் ஐஸ்வர்யத்தை யோசித்தேன். என் இளம் வயதிலே நான் ஊழியத்தை யோசித்தேன். என் இளம் வயதிலே நான் ஆரோக்கியத்தை யோசித்தேன். நேற்று நான் எதை யோசித்தேனோ அங்கேதான் இன்றைய கப்பல், எனது கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.